ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய மாங்காய் தொக்கு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நல்ல சீசனில் கிடைக்கும்போது மாங்காய் நல்லா எடுத்துப்பாங்க. நல்ல லைட்டாக புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி நல்லா அந்த கிரேட்டரில் வந்து நல்லா இது மாதிரி துருவி எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய துருவலாக இல்லாமல் மீடியம் சைஸ் துருவலாக இருக்கணும். அப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு எல்லாமே. நல்லெண்ணெய் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் லாவிஷாகவே போடணும். நல்ல பெருங்காயம்லாம் தான், அது ஊறுகாய்னாலே தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் கடுகு போடுறோம். இந்த ஊறுகாய்ங்கிறது வந்து என்னென்னா, இப்போல்லாம் ரொம்ப கெடுதல்னு யாரும் சாப்பிட்றதில்ல. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு அப்பிடைசர் அண்ட் அந்த சலைவாவை செக்ரேட் பண்ணுற ஒரு நல்ல ஏஜென்ட் இது. அதனால் ஊறுகாய் அளவாக சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ அந்த எண்ணெய் காய்ஞ்சி கடுகு பொரிஞ்ச உடனே இந்த மாங்காய் துருவலை வந்து அதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுறணும். இது ரொம்ப நேரம்லாம் அப்படியே குக் ஆகணும்னு இல்லை, இது மாங்காவோட தன்மையும் பொறுத்தது. கொஞ்சம் ஓரளவு ஒரு 10 மினிட்ஸாவது இதை பண்ணினா போதும். இது ஒரு மாங்காய்க்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். அப்புறம் இப்போ இதில் ரெட் சில்லி தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரெட் சில்லி. ஊறுகாய்னாலே கொஞ்சம் காரமாக இருக்கணும். அதனால் ரொம்ப பெரியவங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் அளவு குறைச்சலாக போட்டுக்கலாம். ப்ளஸ் அதில் எப்போவுமே வந்து அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிற அந்த மஞ்சள் பொடி அது போடணும். அது ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். தயவுசெய்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் வந்து போடாதீங்க. அது என்ன கலர் வருதோ அதே போரும்ன்ட்டு. ஸோ சால்ட்டு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கணும். ரொம்ப சால்ட்லாம் நிறையா, ஊறுகாயில் உப்பு ஜாஸ்தி வேணும், நிறையா போட்டாலும் சாப்பிட முடியாது. அதனால் அளவாக போட்டுன்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அதில் துளியூண்டு வந்து வினிகர் வந்து இருந்தது. கொஞ்சோண்டு அந்த வினிகர் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அது லாங் லைஃப் வரும்னு சொல்லிவிட்டு. வினிகர் ஒரு குட் ப்ராடக்ட்டு, அதனால் அது சேர்த்துக்கலாம். அது வேண்டாம், அதில் இல்லைங்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். வெந்தய கடுகு பொடியும் சில பேர் போடுவாங்க, நான் இதில் போடலை. அதுக்கு பதிலாக ஒரு ஆடட் டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன பீஸ் வெல்லம் வந்து நான் இதில் ஆட் பண்ணினேன். அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சுவையான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். கடைகளில் வாங்குறதெல்லாம் விட ஊறுகாயெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் அளவில் நம்மளே போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.